ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் படையப்பா. 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். படையப்பா தற்போது ரீரிலீஸ் ஆக இருக்கிறது. ரஜினியின் பிறந்த நாளில் மீண்டும் வெளியாகும் படையப்பா படத்தின் ப்ரொமோஷன்ஸ் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஒரே ஒரு வீடியோவின் மூலம் படையப்பா ரீரிலீஸை பட்டி தொட்டி எங்கும் ப்ரொமோஷன் செய்துவிட்டார் ரஜினிகாந்த். படையப்பா படம் உருவான விதம் பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் ரஜினி. அது மட்டுமல்லாமல் படையப்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் பற்றியும் ரஜினி பேசியிருப்பது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. எப்படி ஜெயிலர் 2, எந்திரன் 2 ஆகிய படங்களின் 2ஆம் பாகம் உருவானதோ அதே போல படையப்பா படத்தின் 2ஆம் பாகத்தையும் உருவாக்கலாம் என்று பேச்சுக்கள் போய்கொண்டு இருக்கின்றது. படையப்பா 2 படத்திற்கு நீலாம்பரி என டைட்டில் வைத்து கதை விவாதம் போய்கொண்டு இருக்கின்றது. படையப்பா படத்தில் கடைசியில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் என நீலாம்பரி கதாபாத்திரம் சொல்லிவிட்டு இறந்துவிடும். அதன் தொடர்ச்சியாக நீலாம்பரி என்ற டைட்டிலுடன் படையப்பா படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்க பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கின்றது. கதை மற்றும் கதாபாத்திரம் சரியா அமைந்துவிட்டால் கண்டிப்பாக படையப்பா 2 உருவாகும் என ரஜினி கூறியிருக்கின்றார். இந்நிலையில் படையப்பா 2 உருவாகும் என ரஜினி சொன்னது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது. ஆனால் நீலாம்பரி ரோலில் யார் நடிப்பார் என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. படையப்பா படத்தின் மிகப்பெரிய ஹைலைட்டே ரம்யா கிருஷ்ணன் தான். அவர் நீலாம்பரி என்ற ரோலை ஏற்று நடித்து அதற்கு உயிர் கொடுத்ததன் காரணமாகத்தான் படையப்பா இந்த அளவிற்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கையில் படையப்பா படத்தின் கடைசியாக நீலாம்பரி கதாபாத்திரம் இறந்து விடுகின்றது. எனவே 2ஆம் பாகத்தில் நீலாம்பரியாக நடிக்கப் போவது யார் என ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர். ஒருவேளை படையப்பா 2ஆம் பாகத்திலும் ரம்யா கிருஷ்ணனே மீண்டும் நீலாம்பரியாக நடிக்கும்படி கதையம்சத்தை கொண்டு வரப் போகிறார்களா என தெரியவில்லை. ரம்யா கிருஷ்ணன் இல்லாமல் நீலாம்பரி கதாபாத்திரத்தை கண்டிப்பாக யோசித்து கூட பார்க்க முடியாது. ரஜினியே படையப்பா படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் நீலாம்பரி கதாபாத்திரமும் அதில் நடித்த ரம்யா கிருஷ்ணனும் தான் என்று கூறியிருக்கின்றார். அப்படி இருக்கையில் படையப்பா 2ஆம் பாகம் உருவானால் அதிலும் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன் தான் நடிப்பார். என்னதான் முதல் பாகத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் இறந்ததாக காட்டியிருந்தாலும் கதையை வேறு விதமாக மாற்றி ரம்யா கிருஷ்ணனை தான் கண்டிப்பாக நடிக்க வைப்பார்கள் என தெரிகிறது. இந்நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆக உள்ளதாக கடந்த வாரம் அறிவிப்பு வந்தது. இதை பார்த்த சில ரசிகர்கள் படையப்பா போன்ற ஒரு படத்தை பிளானிங் மற்றும் சரியான ப்ரமோஷன் இல்லாமல் ரீரிலீஸ் பண்ணக்கூடாது, அவசரமாக படையப்பா படத்தை ரீரிலீஸ் செய்யக்கூடாது, புது படம் போல படையப்பா படத்தையும் ப்ரமோஷன் செய்து வெளியிட்டால் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் என சொல்லி வந்தனர். இதைத் தொடர்ந்து படக்குழு தற்போது சிறப்பான முறையில் படையப்பா படத்தை ப்ரமோட் செய்து வருகின்றனர். குறிப்பாக ரஜினியே படையப்பா படத்தை பற்றி மனம் திறந்து பேசி வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார். இதன் மூலம் இப்படத்திற்கு தேவையான அளவு ப்ரமோஷன் கிடைத்துவிட்டது என்றே சொல்லலாம்.